பொண்டாட்டி, நீ இன்னைக்கு சந்தோஷமா இருந்தியாடி? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் சந்தோஷமாக தாங்க இருந்தேன். இதை வர நீங்கள் கேட்கணுமா? ம். இங்கே பாரு ரேஷ்மா, நீ சந்தோஷமா இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன் வாயால சொன்னீங்கன்னா எனக்கும் ஒரு சந்தோஷம். அதனால தான் கேட்குறேன். வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குமான்னு இன்னைக்கு தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உங்கள் மூலியமா. இது என்ன சந்தோஷம்? டெய்லி இதே மாதிரி உனக்கு நிறைய காட்டுறேன். ம் இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது இப்போல்லாம். உடம்பு ரொம்ப பெயினாக இருக்குங்க. பாரு பொண்டாட்டி, புதுசுக்கெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். போக போக பழகிடும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ அது எங்கே நீ பண்ணுற? சாப்பிட்றதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். எங்கே நீ சாப்பிட்ற? அப்படியெல்லாம் இல்லைங்க. டெய்லியும் நானே சமைக்கிறதுனால எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியாது. யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். அதை விட்டால் ஹோட்டல், இப்படியே பழகிடுச்சுங்க. ஏன் ரேஷ்மா, உங்கள் அம்மானுக்கு சமைக்கலாம் கற்றுக் கொடுக்கலையா என்ன? அட நீங்கள் வேற. எங்கள் அம்மா நல்லா கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க. நீ போய் படி, போய் வேலையை பாருன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அதனால் எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்படி இருந்தால் எப்படி? ஏன் யோசிச்சு பாரு. இப்போ நம்ம லைஃப்பை ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் லைஃப்பில் ஒவ்வொன்றா குழந்த அப்படின்னு மாறி மாறி போயிட்டே இருக்கோம். திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? குழந்தைய எப்படி பார்த்துக்குவ? குழந்தைக்கு எப்படி சமைப்ப? என்ன எப்படி பார்த்துக்குவ? யோசிச்சு பாரு. அதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. பேசாமல் நான் இப்போ இருந்தே சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு மேலே நீ கற்றுக்கிட்டு சமைக்க போறவ. ஆமாம், வேறு வழி இல்லைல்லங்க. நான் மட்டும் என்ன எல்லாம் கற்றுக்கிட்டா வரேன். அப்படியே போக போக கற்றுக்க வேண்டியதான். வேணா ஒன்று பண்ணலாமா? என்னது? நான் இப்போதைக்கு சமைக்கிறேன். அப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ. ஒவ்வொரு டிஷ்ஷாக கற்றுக்கிட்டு அப்படியே நீயும் பழகிட்டீன்னா அப்புறம் நீ சமைச்சு பழகிக்கலாம். சரியா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏண்டி, இட்லி சட்னி எல்லாம் நான் தான் வச்சேன். எப்படி இருந்தது? அது நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் மற்ற டிஷ்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா என்ன? அதெல்லாம் எல்லா டிஷ்ஷும் செய்வேன். இனிமேல் பாரு, டெய்லி உனக்கு புதுசு புதுசாக ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறேன். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு கொடுங்க. நாக்கெல்லாம் செத்து போன மாதிரி இருக்கு. சரி பொண்டாட்டி, இவ்வளோலாம் செய்யல. இனிமேல் உனக்காக நான் செய்ய மாட்டேனா? என் அழகு பொண்டாட்டிக்காக, என் ஆசை பொண்டாட்டிக்காக, என் செல்ல பொண்டாட்டிக்காக நான் எல்லாம் செய்வேன். உங்களோட அருமை எனக்கு இப்போ தான் புரியுது. இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு ரொம்ப சாரிங்க. எனக்கு அது மட்டும் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. எந்த கில்ட்டின்ஸும் உனக்கு வேண்டாம். நானும் நீயும் மனசார வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்படியே நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். இனிமேல் நம்ம லைஃப்பில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த நெகட்டிவும் வரக்கூடாது. சரியா? சரிங்க. என்னமோ மனசு நிறைவாக இருக்குது. ரேஷ்மா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னது? எல்லாரும் லைஃப்லேயும் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி நமக்கும் இந்த மாதிரிலாம் நடக்காதான்னு நான் எத்தனை நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு நடந்துருச்சு. அதுவும் ரேஷ்மா கூட நம்பவே முடியல. வேற யார் கூட நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் என்ன ரேஷ்மா கூடங்கிறீங்க? ஐயோ, நீ அவ்வளோ ஒரு கோபக்காரி. அப்படி இருக்க மனசு மாறிட்டேன்னு நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. இதான் என்னோட நேரம்னு சொல்கிறதா இல்லை நீ வந்த நேரம்னு சொல்கிறதான்னு தெரில. இதான் என்ன, நல்லா நடக்கும்போது ஏற்றுக்க வேண்டியதான். அப்படி தானேங்க? ஆமாம் ஆமாம் ரேஷ்மா, நீ சொல்கிறது கரெக்ட். என்னங்க, நான் போய் குளிக்கட்டுமா? நீ மட்டுமா? நான் போய் குளிச்சுட்டு வரேன், பசிக்குதுங்க. அச்சோ, என் பொண்டாட்டி பசிக்குதுன்னு கேட்டுட்டாலே. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா. நான் ஏதாவது போய் கிச்சனில் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்புறமா சாப்பிட்லாம். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீங்கள் போய் ஏதாவது சமைச்சுக்கிறீங்களா? ரெடி பொண்டாட்டி. எங்க முகத்தை பாரு. என்னங்க, உங்கள் முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில் போய் பாருங்க. யாரேஷ்மா சிரிக்கிறா? என்னாச்சு? இல்லை, என்னோட குங்குமம் உங்கள் நெத்தியில் அங்கங்கே அப்படி இருக்கு. அதை தான் பார்த்து சிரிப்பு வந்துடுச்சு. பொண்டாட்டி, ஹோட்டலில் எல்லாம் சகஜம்தான். இதை சிரிக்க என்ன இருக்கு? நீ சந்தோஷம்தான் பண்ணும். சந்தோஷம்தான். ஒரு மாதிரி உங்களை பார்த்தா பாவமாக காமெடியாக இருக்குது. அதுதான் நினச்சி சிரிப்பு வந்துடுச்சுங்க. இனிமேல் டெய்லி இப்படி தான் இருக்கும். என் முகம் அலங்கோலமாக தான் இருக்கும். அப்படியா? டெய்லி இந்த மாதிரியா பொண்டாட்டி கூட இருப்பேன். இதில் என்ன தப்பு? என் பொண்டாட்டி கூட தானே இருக்கேன். ஏண்டி? தாராளமாக இருங்க, யார் வேண்டாண்ணா? ரேஷ்மா, அப்போ உனக்கும் பிடிக்குதுன்னு சொல்லு. ஆமாம், இல்லை நான் சொல்லவே இல்லையே. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு தான் நானும் சொல்கிறேன்.
நான் இல்லைன்னா சொல்லுவேன். சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு உன் வாயிலே சொல்லிட்டேன். இனிமே விட்டுருவேனா தான், பார்த்துக்கிற விடு. ம் சரி சரி, எல்லாம் இருக்கட்டும். நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள என் பட்டுக்குட்டி போய் கிச்சனில் சமைச்சு வச்சிருமா. ம் பாருடா, என் பேர் பட்டுக்குட்டியா? சும்மா கூப்பிட்டேன், நல்லா இல்லையா? நல்லா தாண்டி இருக்கு, நல்லா இருக்கு. கூப்பிடு, இப்படியே கூப்பிடு. சரிங்க பட்டுக்குட்டி, போய் சமைங்க. சரிடி, நீ போ பாத்ரூம்க்கு. ம் என்ன இது, இன்னுமே காணுமே. ஷோ, இங்கே நிற்க நேரம் பேசாமல் அங்கே போயிருக்கலாம். வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்தா இன்னும் காணோம். வயலில் வேற வேலை நடக்குது, என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை இப்படி போயிடுவாரு, பார்த்துக்கலாம். அகிலா, வந்துட்டியாப்பா? அத்தை, ஏன் தான் லேட்டு? ஒன்றும் இல்லைப்பா, அந்த வீட்டில் சொல்லிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், உன் புருஷன் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. நான் தான் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தேன். வரட்டும், ஸ்டேஷனில் வச்சு என்ன பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும். அந்த ஆளு கூட வரட்டும். ஏத்த அரெஸ்ட் பண்ணுற மாதிரி டக்குன்னு உள்ள தூக்கி போடுறதுக்காக பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்படி இல்லை, எல்லாத்தோட நியாயத்தை போலீஸ் கேட்கணும்ல, அதனால தான் வர சொன்னேன். அந்த ஆளுக்கு அப்பயாவது புரியுதான்னு பார்க்கலாம் தான். அந்த ஆளுக்கெல்லாம் புரியாது அத்தை. சரி வாங்க, நம்ம போவோம்ல. அந்த ஆள் வந்தால் வந்துட்டு போகிறான். ஆ சரிப்பா. டே அகிலா, நீ என்னை சீண்டு பார்த்துட்டல, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. எல்லாம் அந்த வயலுக்காக தானே. உன்னை நான் பார்த்துக்கிறேன், சும்மா மட்டும் விட மாட்டேன். ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போது மறைச்சு வச்சிருக்க கத்தி வச்சு உன்னை ஒரு ஏத்துல அவனே, நான் சுப்பிரமணி இல்லடா. ஏன்டா அந்த மாமங்காரங்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு உன்னை நினைக்க வைக்கல. நான் உனக்கு மாமனே இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன ரீதா? சார், வெளியே 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஓகே, கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார், உள்ள வாங்க. சார், ஒரு கேஸோட டீட்டெயில்ஸ் கேட்டீங்க, நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன், பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ரீதா. ஆமா, என்ன கேஸ்ன்னு தெரியுமா? வந்திருக்காங்களே. ஒரு ஜென்ஸும் ஒரு உமனும் வந்திருக்காங்க. ஓகே ஓகே, வரட்டும், பார்த்துக்கலாம். சரிங்க சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் வணக்கம் சார். வணக்கம்மா, கையை இறக்குங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இவங்க என்னோட அத்தை. இவங்க பேரு ராதா. அத்தனா எங்க அம்மாவோட தம்பி ஒய்ஃப் இவங்க. ஓ ஓகே ஓகே, என்ன பிரச்சனைமா? சார், எனக்கு என் புருஷனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு குழந்தை இல்லை சார். ஆனால் என் புருஷன் நான் இருக்கும்போது இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தி இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா. அவள் 3 மாதம் சார். இந்த கொடுமை நான் எங்கே போய் சொல்கிறது? என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் குடிக்காத சார் நாங்கள் வந்திருக்கோம். என்னம்மா சொல்கிறீங்க? டைவர்ஸ் வாங்கிட்டாரா இல்லையா? அப்படின்னா என்னம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் எங்களுக்கு நடக்கலை. ரொம்ப தப்பு. கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது டைவர்ஸ் வாங்காம இன்னொருத்தவங்க எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்? எங்க அவரு? சார், அந்த ஆளும் வந்திருக்கான் சார், வெளியே தான் இருக்கான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த ஆளை சும்மா விடக்கூடாது சார். எங்க அத்தையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை வந்து மிரட்டிட்டு போறான். நேற்று வயலில் வந்து ரொம்ப மிரட்டிட்டு போறான் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என்னைய மிரட்டான். இந்த அளவுக்கு பண்றான் அவன். அவனை நான் பார்த்தேன், அவனுமே வெளியே தான் சார். நான் நீங்க கூப்பிட்டீங்கன்னா உள்ள வருவான். அவனெல்லாம் என்னோட மாமன் சொல்லவே வருகத்தை ஏற்றவன் சார். அது மட்டும் இல்லை, பாவம் எங்க அத்தை இப்போ வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எங்க வீட்டை விட்டு தனியாக வெளியே போயிட்டாங்க சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளு தான். இப்படிப்பட்டவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். வரட்டும், உள்ள தூக்கி வைக்கிறேன். டே அகிலா, என்னை பத்தி இல்லாத பிள்ளைய சொல்லி வைக்கிறேன். இரு உன்னை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என் மனசுல உள்ள ரணம் ஆறவே ஆறலடா. எல்லாரும் சொன்ன மாதிரி எதுக்கும் நீ பிளான் பண்ணிட்டு நல்லாவே தெரியுது. அது நடக்கவே நடக்காது. யோ வாயாங்க. மேடம், மரியாதையா பேசுங்க. என்ன வாயா போயாங்கிறீங்க? பின்ன உன்னை என்ன சார்னு கூப்பிட்டு சேர்ல உட்காரப்பாங்களா? என்ன சார், நான் ஏதோ கொலை பண்ண மாதிரி இப்படி பேசுறீங்க? முதல்ல இங்க வாயா, இங்க வந்து நில்லு. சொல்லுங்க சார். என்ன பண்ணிருக்க நீ? என்ன பண்ணிருக்க? அதான் நான் சொல்ற பிள்ளை இவங்களும் எல்லாம் பக்கம் பக்கமா சொல்லியிருப்பாங்க சார். என் மேல 1க்கு 2 எல்லாத்தையும் அடிக்கிருப்பாங்களே. அவங்க சொல்றது இருக்கட்டும், உன் சைடு நீ பேச வேண்டாமா? என்னன்னு சொல்லு. பாருங்க சார், நான் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்தான். அவ இப்போ மாசமா இருக்கா. அவளுக்கு நீ யாருமே கிடையாது. அவ ஒரு அனாதை சார். அவ மாசமா இருக்கால, இப்போதைக்கு நான் அவ கூட தான் இருக்கேன். தயவு செஞ்சு என்னை அனுப்பி வச்சிருங்க. அவ்வளோதானா சார்? உங்க நியாயத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டேன் சார். என் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. என் சைடு உள்ளதான் நான் சொல்லிட்டேன். ஏடா டேய், எவ்வளோ தைரியம் தான்? கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்ததே தப்பு. இதெல்லாம் நீ அவ்வளோ மாசம் வர ஆக்கி வச்சிருக்க. இதுக்கெல்லாம் உன்னை உள்ளத்துக்கு போட்டா எத்தனை வருஷம் வரும் தெரியுமா? இங்க பாருங்க மேடம், நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக ஜெயில தூக்கி போடுவேன்னா என்ன நான் இது? பின்ன மடியில போட்டு கொஞ்சுவாங்களா? இது பாருங்களா, தேவையில்லாம நீ வாழ்க்கையில ரொம்ப குறுக்கால வந்துருக்க. இது உனக்கு நல்லதே கிடையாது. உன் உண்டு, உன் வேலை உண்டுன்னு கம்முன்னு வேலையை பத்திட்டு என் குடும்பத்துல வந்து பஞ்சாயத்து பண்ற வேலை இதோட விட்டு. இங்க பாரு, எதுக்கு பகலங்கிட்ட நீ கோவப்பட்டு இருக்க? அவன் என்னத்த பண்ணிட்டான்னு இப்படி கோவப்படுறேன்னு எனக்கு தெரியல. நான் பண்ணது தப்பு தான், இல்லன்னு சொல்ல வரும்ல. அதுக்காக பரவ என் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு நான் அமைதியா சொல்றியா? பேச வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது நீதான். நீ எல்லாம் பேசுறியா? கொஞ்சம் இங்க நிறுத்துறீங்களா? பாருப்பா, 2 பேரும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. என்ன பண்ணுமா நான் பாத்துக்கிறேன். நான் பேசுறது காதல் கூட வாங்க மாட்டேங்கிறீங்க. தப்பு பண்ண பேசினா என்னைக்கு யாரும் எதையும் காதல வாங்கிக்க மாட்டாங்க. தம்பி, நீ வந்து எழுதி கொடுப்பா. நான் ஒரு லெட்டர் தரேன்,
அது என்ன அதுன்னு எழுதி சைன் போட்டு கொடுங்க. சரிங்க மேடம், நான் போட்டு தரேன். கீதா சீக்கிரம் எழுதி வாங்குங்க. அகிலா, இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். நீ மட்டும்தான் காரணம். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணா இதுதான் தண்டனை. அனுபவிங்க. இதுதான் சரியான நேரம். இதுக்கு மேல காத்துட்டு இருந்தோம் இவனை கொத்தையோட குத்த நமக்கு நேரமே வராது. இப்பயே எடுத்து குத்திடுவோம். இல்ல இவன் தப்பிச்சு போயிடுவான். இங்க இந்த ரத்த வெள்ளத்தை துடிக்கட்டும். பேப்பர்ல எழுதி சைன் வாங்கிட்டு அப்புறமா பாத்துக்கலாம். இந்தாம்மா, இங்க வா. சொல்லுங்க மேடம், எங்க கையெழுத்து போடணும்? நீ சொன்ன மாதிரியே நான் இதுல எழுதுறேன். கையெழுத்து போட்டு கொடு. சரிங்க மேடம். அகிலா, எனக்கு பொண்ண பாவத்துக்கான தண்டனை தான் இது உனக்கு. மேடம், நானும் கையெழுத்து பண்ணுமா? இவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். சரிங்க மேடம். யோ, என்னையா பண்ற? அகிலா, நீ பொண்ணதுக்கான தண்டனை தான் இது உனக்கு. யோ என்னையா பண்ண? யோ, ஐயோ ஐயோ, இந்த என்ன கத்தியில குத்திட்டான். சாவுடா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டில. நீ அப்படி சாவு. ரீக்கா வாங்க. விடுடா. அகிலா, அகிலா, ஐயோ, உன்னை கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்டேனே. அகிலா, ஸ்டேஷன்ல வச்சு குத்திட்டியா? இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ வெளியே வர முடியாது. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ரீதா. சரிங்க சார். ஹலோ, இங்க ஏவன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் கத்தியால குத்திட்டா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ரத்தம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம். ஃபோன் பண்ணிட்டேன் சார், வந்துடுறேன்னாங்க. அகிலா, அகிலா. யோ, பாயா அந்த பக்கம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மனசுல ஒரு திருப்தி இருக்கு. யோ, இப்படிப்பட்டவனா நீ? இந்த அளவுக்கு கேவலமான புத்தியை வச்சிருக்க? உன் பொண்டாட்டிக்கு நல்லது பண்ண வந்த பையனை இப்படி கத்தையில குத்திட்ட. அதுவும் சொந்த அக்காவோட பையன். எல்லாம் என்ன ஆளியா? சார், உங்க குடும்பத்தில் இப்படி நடந்தா அப்ப தெரியும் அதோட வலி வேதனை என்னன்னு. அவன் யாரா இருந்தா என்ன? என்ன ஜெயில பிடிச்சி போகணும் தானே பார்த்தான். அதனாலதான் என் மனசுல இருக்க அத்தனை வெளியும் தீர்த்துக்கிட்டேன். அவன் ரத்த வெள்ளத்துல இங்க கிடக்குறான்ல, இதுவே போதும். சார், இவன் அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். இங்கே ஜெயில பிடிச்சி போட்டுருவோம். ஆமா ரீதா, போய் லாக்கப்ல தள்ளிங்க அவனை. இப்ப நீங்க போக சொன்னாலும் நான் சந்தோஷமா போவேன். நீ இப்ப உள்ள போகத்தான் போற. ஏன் தெரியுமா? அவங்க ஒருத்தங்க மாசமா இருக்காங்க. நீ அவங்க வாழ்க்கையில இனிமே நீ போக முடியாது. இங்க ஒருத்தங்க கண்ணீர் வடிக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையிலும் உன்னால போக முடியாது. இனிமே உனக்கு நிரந்தரமா ஜெயில் தான். என்ன சார் சொல்றீங்க? அகிலா, அகிலா, உங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் தான் சொல்லுவேன்? அகிலா, இப்படி பண்ணிட்டானே இந்த படுபாவி. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீ பண்ணது அட்டம் டு மர்டர். இது வரைக்கும் நடந்த பிரச்சனை கூட இவனுக்கு இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த பையனை கத்தியோட குத்திருக்க பத்தியா? அதுக்கு உனக்கு இதை விட பெரிய தண்டனை தான் கிடைக்க போகுது. இனிமே சாகுற வரைக்கும் நீ ஜெயில தான் இருக்க போற. ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை லாக்கப்ல தள்ளுறேன். என்ன சார் சொல்றீங்க? இனிமே என்ன வெளியே விட மாட்டீங்களா? வாய்ப்பே இல்ல. ஜெயில உனக்கு இன்னும் நிரந்தரம். உள்ள போய் கொளுத்துங்க. ரெடியா இரு. சரி, இன்னும் ஆம்புலன்ஸ் வரல. என்ன சார் பண்றது? ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இப்ப ஏத்திக்கலாம். வந்துருச்சா? சத்தம் கேக்குதுமா? வந்துருச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வெளியே போய் நில்லுங்க. ஆம்புலன்ஸ்ல கூட ஏறி போங்க. எனக்கு வீட்டுல என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சரி, இப்போதைக்கு உன் உயிரை காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன் மேடம். இனிமே உன் புருஷன் வீட்டுக்கும் வரமாட்டான், எங்கேயும் வரமாட்டான். ஜெயில் தான் உனக்கு. அந்தால இங்கே வச்சிருங்க சார். அந்தால வெளியே விடாதீங்க. அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கட்டும். பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணிட்டல, நல்லாவே இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நாசமா தான் போவேன். சி, என் மூஞ்சில முடிச்சிடாத. தம்பி இங்க வாங்க. தம்பி இங்க வாங்க. அங்க என்னைய வெடிக்க? உள்ள வையா நீ. நான் என்ன கேட்டுட்டேன்? இப்படி சண்டை போட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இதை நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு? ஏன் இவர் இப்படி இருக்காரு? இல்லை நான் தான் தப்பா ஏதாவது பேசிட்டேனா? இல்லையே, என்னோட விருப்பத்தை தானே சொன்னேன். இது ஒரு குத்தமா? ஏன் தான் இந்த ஆம்பளைங்க இப்படி இருக்காங்களோ? பொண்ணுங்களுக்கு நான் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது போல. மனசுல பட்டதை பேசவும் முடியல. ஏன்டா இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோங்கிற அளவுக்கு பண்றாரு. எப்படி நான் அவரை சமாதானப்படுத்துவேன்? கண்மணி, எம்மாடி கண்மணி, கதவு தரமா? ஐயோ பாட்டி, பாட்டி இப்ப அவர் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய், இப்பதான் சொல்லி வாய முடினு. எது நடக்கக்கூடாதோ அதுவே நடந்துரும் போலயே. எம்மாடி என்னம்மா பண்ற? பாட்டி கதவு திறந்துதான் இருக்கு பாட்டி. வா பாட்டி. திறந்துதான் வச்சிருக்கியா? அதான் வர இரு. எம்மாடி, சாப்பிட்றதுக்கு தான் பொங்கல் எல்லாம் பிளேட்ல போட்டு கொண்டு வந்தேன். பாட்டி இங்க வச்சிரு பாட்டி, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன அப்புறமா சாப்பிட்டுக்கறியா? ஏன் மாப்பிள்ளைங்க எங்க பாத்ரூம் இருக்காரா? அது வந்து மாப்பிள்ளை எங்கம்மா? பாத்ரூம் இருக்கா? சரி இரு, நானே கூப்பிடுறேன். மாப்பிள்ளை தம்பி, மாப்பிள்ளை தம்பி. பாட்டி என்னடி தண்ணி சத்தத்தையும் காணோம், ஒரு சத்தத்தையும் காணோம், பாத்ரூம் திறந்துதான் கிடக்க மாட்டேருக்கு. மாப்பிள்ளை எங்க? கண்மணி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை எங்க? பாட்டி அது வந்து வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரு பாட்டி. வந்துருவாரு. என்ன கண்மணி, வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரா? ஆமா பாட்டி, வெளியே தான் போயிருக்காரு. வந்துருவாரு பாட்டி. நீ இங்க வச்சுட்டு போ,
வந்தோன்னா சாப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் சரி, கண்ணியா கலங்கி கிடக்கு, என்னாச்சு? பாட்டி தூசு விழுந்துருச்சு பாட்டி, இப்பதான் கண்ணை தொடச்சனா, அதான் அப்படி இருக்கு. அப்படியா? சரி சரி, இதை நான் நம்பணுமா கண்மணி? பாட்டி உண்மை சொல்லுடி, என்ன நடந்தது? இங்க இருந்த மாப்பிள்ளை காணோம். அப்படி மாப்பிள்ளை வெளியே போற மாதிரி தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவாரு. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா? சொல்லுடி. அது வந்து 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 பாட்டி உண்மைதான் போல, 2 பேத்துக்குள்ள ஏதோ சண்டை நடந்துட்டு மாப்பிள்ளை கோச்சுக்கிட்டு போயிட்டாரா? பாட்டி பாட்டி கண்மணி என்னாச்சுடி? என்ன நடந்தது? பாட்டிக்கிட்ட இதே மறக்காம சொல்லு. சொல்லுமா. பாட்டி எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்தது உண்மைதான் பாட்டி. அதனால கோச்சுக்கிட்டு அவர் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு பாட்டி. என்னை இங்கே இருந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி. ஏண்டி என்ன உங்களுக்குள்ள சண்டை? பாட்டிக்கிட்டே மறைக்காம சொல்லு. பாட்டி கண்டிப்பா ஏதாவது பண்றேன். சொல்லுடி, நல்லா தானடி இருந்தீங்க 2 பேரும். ஏன் கண்ணே படுற அளவுக்கு 2 பேரும் அம்பிட்டு சந்தோஷமா இருந்தீங்களேடி. அதுக்குள்ள என்ன தாண்டி பண்ணி தொலைஞ்சா? சொல்லி தொலை. எனக்கு ஆத்திரமா வருது, சொல்லுடி. அதை எப்படி உன்ட்டு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சங்கடமா இருக்கு பாட்டி. வேண்டாம் பாட்டி, விட்டுரு பாட்டி. பாருடி, உன் புருஷன் கூட சேர்ந்து வரணும்னு சொன்னதே நான் தான். அன்னைக்கு உங்க வீட்டில் வந்து சொன்னதெல்லாம் உனக்கு மறந்துச்சா? புருஷனை கைக்குள்ள போட்டு நடந்துக்கணும் உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லு கண்மணி. இருக்கு பாட்டி. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மனசு மாதிரி அவர் கூட சேரவே ஆரம்பிச்சேன். ஆனா அது அது வந்து ஏண்டி அந்த விஷயத்துல தான் உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா? பாட்டி ஆமா பாட்டி, அந்த விஷயத்துக்கு தான் சண்டை பாட்டி. அதுக்கு தான் சண்டையே வருது. மற்றபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி. அவரு கோச்சுக்கிட்டு உனக்கு டைவர்ஸ் தந்துறேன்ட்டு போறாரு பாட்டி. எனக்கு டைவர்ஸா? ஆமா பாட்டி, அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, நீ என்ன பண்ண? உண்மை சொல்லு. எதையும் உடச்சி பேசினா தான் என்னால ஏதாவது பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிக்க முடியும். என்னதான் நடந்தது? வெக்கப்படாம சொல்லு. நான் உன் பாட்டி தானே. உன் பிரச்சனைக்கு என்னால் ஏதாவது முடிஞ்ச வழியை சொல்கிறேன், சொல்லு. அது வந்து பாட்டி, அங்கே வீட்டிலேருந்து வரும்போதும் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று இங்கேருந்து சந்தோஷமாக தான் பாட்டி இருந்தோம். திரும்பவும் இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் கூப்பிட்றாரு. ஆனால் என்னால் முடியல பாட்டி. உடம்பு ரொம்ப வலிக்குது பாட்டி. இதை நான் மறைமுகமாக சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால தான் கோவப்பட்டு ரொம்ப கேவலமாக திட்டேன் பாட்டி. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. இதுக்கு மேலே உங்க கொண்டு நான் வாழ மாட்டேன், அப்படி கஷ்டப்படணும்னு நீ என் கூட இருக்க வேண்டாம்னு சொல்லி கிளம்பிட்டாரு பாட்டி. ஏன் கண்மணி, ஏன் உடம்புல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ற? அப்படியெல்லாம் இருக்காதேம்மா. அதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னம்மா இப்படி சொல்ற? எனக்கு தெரியல பாட்டி, இந்த வாரத்துலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு. கோவமா வருது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாரு. ஊட்டிக்கு கூட போகலான்னு சொன்னார். அதுவும் எனக்கு விருப்பமே இல்லை. என்னை எங்கேயாவது விட்டா நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு மட்டும்தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரில பாட்டி. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதை தான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் கோவப்படுறாரு. அவர் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது தப்பாக இருக்குது. என் இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு இப்படி தோணுது. நான் என்ன பாட்டி சொல்கிறது? சொல்லுங்க பாட்டி. இல்லை நான் தான் தப்பா? நான் எதுவும் சொல்லியிருக்க கூடாதா? கண்மணி, ஒரு நிமிஷம் நிலே. உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தந்தியா? இப்போதான் அப்படி இருக்கா? ஆமாம் பாட்டி, இந்த ஒரு வாரமாக தான் அப்படி இருக்கு. நானும் சரி தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும் பார்த்தா இருக்க ரொம்ப மோசமாக தான் இருக்கே தவிர எதுவும் சரியான பாடில்லை. ஆனால் காய்ச்சல்லாம் எதுவும் இல்லை பாட்டி. ஆனால் என்னமோ பண்ணுது உடம்புக்குள்ள, அது எனக்கு சொல்ல தெரியல. அடி கூறு கட்டிச்சிருக்கி, தலைக்கு தண்ணி ஊற்றி எத்தனை நாள் ஆச்சு பாட்டி? சொல்லு, கடைசியாக எப்போ தலைக்கு தண்ணி ஊற்றின? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடி? பாட்டி, நாள் தள்ளி போய் 10 நாள் ஆச்சு. நானும் சரி ஏதோ இந்த மாதம் இப்படி இருக்க மாட்டேருக்கு, அடுத்த மாதம் வந்துடும்னு பெருசாக எதையும் கண்டுக்கல பாட்டி. அவ்வளோதானே தவிர வேற அதிக நாள் கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியான முட்டாளர் பேட்டிருக்கு. படித்த பிள்ளை தானே, உனக்கு இந்த விவரம் கூட தெரியாதா? ஏன் பாட்டி இப்படி சொல்கிற? 10 நாள் தானே ஆயிருக்கு, அதில் என்னத்தை பெருசாக காட்ட போகுது? மெடிக்கலுக்கு இதை எதாவது வாங்கி செக் பண்ணி பார்த்தியா இல்லையா? இல்லை பாட்டி, எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த மாதிரிலாம் இல்லை. கண்மணி, உனக்கு ஒன்றுமே புரியல. 10 நாள் தள்ளி போயிருக்குங்கிற, அது எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்குங்கிற? இது வரைக்கும் கரெக்டாக தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு தானே இருந்தேன்? ஆமாம் பாட்டி, கரெக்டாக தான் வாங்கிட்டு இருந்தேன். நானும் சரி அங்கே இங்கேயும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குமா, அதனால இது ஆயிருக்கும்னு நினச்சிட்டு
பெருசா எதையும் இது பண்ணிக்கல பாட்டி. ஐயோ கடவுளே, எனக்கு தெரிஞ்சு நீ மாசமா இருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கே அது தெரியாம இருக்குது. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. ஆமா கண்மணி, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. உன் முகமும் முன்ன விட இப்போ கொஞ்சம் ஒரு மாறுதலாக தான் இருக்கு. 10 நாள் ஆயிருக்குல்ல, கண்டிப்பா இருந்தாலும் இருக்கும். நம்ம எதுக்கு கார்டு வாங்கி செக் பண்ணி பார்ப்போம். இதை செக் பண்ணி பார்த்துருக்கணும்லடி, உனக்கு இது கூடவே தெரியாது. வயசான பொம்பளை, எனக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லையா? நான் என்ன உன்கிட்ட படிச்சா இருக்கேன்? ஏன் கண்மணி இப்படி இருக்கிற பாட்டி? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, நீ பெரிய டாக்டரு, கண்டுபிடிச்சிட்டாவ. எதையுமே செக் பண்ணாம கண்டுபிடிக்கிற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு அறிவே காடி. சொல்லுடி பாட்டி. தெரியல பாட்டி, எனக்கு சத்தியமா தெரியல. நீயும் என்ன கேள்வி மேலே கேட்டு என்ன ஸ்னோக் அடிக்காத. நீ பண்ணி வச்ச காரியம் அப்படிதான் இருக்கு. ஒரு வேளை அப்படி கூட இருந்துக்கலாம். அதனால கூட இந்த மாதிரிலாம் உனக்கு தோணிருக்கலாம் கண்மணி. அதை நீ செக் பண்ணி பார்த்துருந்தா இவ்வளோ பெரிய சண்டை வர அளவுக்கு ஒன்றுமே நடந்திருக்காது. மாப்பிள்ளையே புரிஞ்சிருப்பாரு. ஏன்டி இப்படி இருக்கவ? எனக்கு புரியல. உனக்கு நான் என்னத்தை தான் சொல்லி வளர்த்தேனே தெரியல. இப்படி பண்ணிட்டு இருக்கவ பாட்டி. அப்போ உண்மையிலும் நான் மாசமா இருப்பேன்னு தான் சொல்றியா? கண்மணி, எனக்கு என்னமோ அப்படிதாம்மா தோணுது. நீ மாசமா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ ஒன்று பண்ணு, மெடிக்கலில் என்னன்னு சொல்லி கிட்ட நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு பேப்பரில் எழுதி கொடு, வாங்கிட்டு வரேன். செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட நான் எடுத்து பேசி புரிய வைக்கிறேன். அப்படியெல்லாம் உங்கள் 2 எடுத்து பிரிய விட மாட்டேன் பாட்டி. ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரி பாட்டி, இப்போதைக்கு நீ சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்து அதில் எதுவுமே இல்லைன்னா என்னன்ட்டு போய் அவர்கிட்ட பேசுறது சொல்லு. அதுக்கப்புறம் வர பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இது உண்மையா இல்லையான்னு மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். 2வது மாப்பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி. தேவையில்லாமல் கார்டை போட்டு அதுலேயும் நெகட்டிவ்னு வந்ததுன்னா இன்னும் கஷ்டமாயிரும். விடுங்க, அது இருக்கும்போது இருக்கட்டும். பலர்னு ஒன்று வச்சிருவேன். எழுதி கொடுக்குற உனக்கு என்ன வலிக்குது? எழுதி கொடு. நான் தானே போகிறேன்னு சொல்கிறேன், நீயா போக சொல்கிறேன்? எழுதி குடுறி. சும்மா எதையாவது நான் வேக்கான பேசிட்டு இருப்பா. சரி பாட்டி, எழுதி தரேன். இந்த பாட்டி, இதில் எழுதியிருக்கேன், போய் வாங்கிட்டு வா. கொண்டாத பேப்பரா பாட்டி. இதில் இருக்க கொடுத்தீங்கன்னாவே அவங்களே தருவாங்க. போ பாட்டி, வாங்கிட்டு வா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்கே இரு, வெளியே எங்கேயும் போயிடாத. சரியா? பார்த்துக்கலாம், விடு. எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. பாட்டி வந்துடுறேன், பக்கத்தில் தான் இருக்கு கடை. சரி பாட்டி, இருந்தாலும் உனக்கு தான் கஷ்டம். கூறுக்கட்ட விளாட்ட பேசிட்டு இருக்காத. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தாண்டி. உன்னை அப்படியெல்லாம் அம்போன்னு விட மாட்டேன். நான் வந்துடுறேன். தயவு செஞ்சு அழுகாம இரு, சரியா? அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா அழுகக்கூடாது, மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். நீ என்னடானா இப்படி அழுதுகிட்டே இருக்கிறவ. சரி, நல்லதாவே நினைப்போம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இரு. சரி பாட்டி, போயிட்டு வா. இந்த காலத்துல ஏன் அந்த பிள்ளைங்களை இப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மண்ணையும் குடிச்சு வச்சுக்கிறதுல ஏன்னா தானோன்ட்டு சுத்த வேண்டியது, போக வேண்டியது, வர வேண்டியது. ஐயோ கடவுளே, இதுகளை எல்லாம் சொல்லி குத்தல்ல. காலம் அப்படி கெட்டு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். பாட்டி சொன்ன மாதிரி உண்மையிலுமே வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்குமா? 10 நாள் தான் ஆச்சு. எனக்கே தெரியலையே. அடிக்கடி ஒரு மாதிரி டயர்டாக வருதும் தலை சுத்துறது வர்றது உண்மைதான். ஆனால் நான் வேற எதுக்கோன்னு நினச்சேன். இதுக்காக கூட இருக்கலாமா? ஐயோ, இது உண்மையாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனால் அது கேட்க அவர் பக்கத்தில் இல்லை. சரி, கடவுளை நம்புவோம். அது மட்டும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவர் என்னை ஏற்றுக்குவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல்லலாம் எனக்கும் அந்த விஷயத்தில் ஆசை இருந்தது தான். ஆனால் இப்போ தான் என்னமோ என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. மற்றபடி நான் கூட அந்த விஷயத்தை அப்படி நிறைவேறிச்சதில்லை. இப்போ தான் அப்படி பேசிட்டேன். சரி, பாட்டி வரட்டும். தம்பி, தம்பி. வாங்க பாட்டி. தம்பி, இந்த சீட்டில் எழுதியிருக்கா என் பேத்தி, அதை கொஞ்சம் கொடுப்பா. பண்ணாங்க சீட்டா. இந்தாப்பா, இதை வாங்கி பாரு. பார்க்குறேன் பாட்டி. ப்ரெக்னன்சி கிட்ட தான் எழுதியிருக்காங்க. சரி, கொடுத்து விடுவோம். தம்பி, அதை எழுதியிருக்கிறது இருக்காப்பா இங்க? இல்லை பக்கத்து கடைக்கு போய் கேட்கட்டுமா? இங்கே இருக்கு பாட்டி, இருங்க எடுத்து தரேன். சரிப்பா, கொஞ்சம் கொடு. இதுதானே முன்னாடி இருந்தது, இதோ இங்கே இருக்கு. 2 கொடுத்து விட்ருவோம். இப்போ செக் பண்ணால் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. காலையில் செக் பண்ணாதான் தெரியும். அப்புறம் மறுபடியும் வருவாங்க. பாவம், இப்போயே 2 கொடுத்துருவோம். இதானப்பா அது? ஆமாம் பாட்டி, 2 கொடுக்குறேன். ஏன்னா இப்போ செக் பண்ணால் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. காலையில் செக் பண்ணாதான் நல்லா தெளிவாக தெரியும். எதுக்கும் கொண்டு போங்க 2. சரியா பாட்டி? சரிப்பா. எம்பிட்டு? 100 ரூபா தாங்க பாட்டி. சரிப்பா, இது தரேன். இப்போ இந்தாப்பா. கொடுங்க பாட்டி. பாட்டி 2 இருக்கு, பார்த்துக்கோங்க. சரிப்பா. சரி, நான் கொண்டு போய் என் பேத்திக்கிட்ட கொடுக்குறேன். சரிங்க பாட்டி, போயிட்டு வாங்க. அந்த காலத்துல என்னென்னமோ வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த காலத்துல இப்படி வந்துருச்சு போல. நமக்கு என்ன தெரியுதெல்லாம் கொண்டு போய் கண்மணிக்கிட்டே கொடுப்போம். கண்மணி, பாட்டி வா பாட்டி. எம்மாடி, இந்தாம்மா, இல்லை 2 இருக்கு. ஏதோ இப்போ பார்த்தா அது லைட்டாக தான் தெரியுமாம்ல. காலேஜ் செக் பண்ணதான் நல்லா தெரியுங்கிறாங்க. என்ன எதுன்னு படிச்சு பார்த்துக்கோ. சரி பாட்டி, கொடுங்க. 2 இருக்குல்ல. இப்போ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தெரியும் பாட்டி, லைட்டாக வச்சு. நான் போய் செக் பண்ணியே பார்த்துட்றேன். அப்படியே சொல்கிறேன். சரிம்மா, நீ போய் பண்ணிட்டு வா. கொடு பாட்டி, போயிட்டு வரேன். போயிட்டு வா. எதையும் போட்டு குழப்பிக்காத. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? சரி பாட்டி, இங்கே இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. கடவுளே, நினச்ச மாதிரி கண்மணி மாசமா இருக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நீ தான் அதுக்கு துணையாக இருக்கணும் கடவுளே. அம்மாவை சோறாக்க சொன்னா
அது ஆக்கிற சொத்தை யாரும் திங்கவும் மாட்டேங்கிறாங்க. கொடுமைக்குன்னு ஏதோ செய்யுதா இல்லை நான் சொல்லிட்டேன்னு செய்யுதான்னு தெரிய மாட்டேங்குது. சலுப்பு பார்க்காம நம்மளும் இனி செய்ய வேண்டியதான். இதை நம்பி விட்டான் பிள்ளைங்க ஒரு வறுக்க திங்காது போல. யார் இது போகிறது? தினேஷ், ஏமா சொல்லுங்க. எங்க வெளியே கிளம்பிட்ட போல? ஆமாம்மா, சும்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டை பார்க்க தான் போறியா இல்லை வேற யாராச்சும் பார்க்க போறியா? நான் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன். நீங்கள் ஏன் வேற மாதிரி கேட்குறீங்க? யாரை நம்ப முடியுது இப்பெல்லாம்? திடீர்னு எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. எதுக்கும் கேட்டு வச்சுக்கிறது நல்லது தானே. பின்னாடி ஏதாவது பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் கேட்குறேன். ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன். பிரச்சனை இருக்க ஒன்றும் போல. சரியா, நான் போகிறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுடா. அது ஒன்று தான் இப்போ குறைச்சல். போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. ஏன் தான் அந்த அம்மா இப்படி இருக்கோம். அம்மா குத்தி குத்தி காட்டி பேசுது. சே, வர இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கல. அங்கே நடானா பவி, இங்கே நடானா இவங்க. நடுவில் நான் தான் என்னன்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, போய் அவனை பார்த்துட்டாவது வருவோம். துளசி அப்பளாவே எந்திரிச்சு போனா. பக்கத்தில் கடைக்கு போயிட்டுறேன்னு இன்னும் காணோம். இவன் இன்னும் எங்கே போனான்னு தெரில. வரட்டும். அப்பயே கிளம்பிட்டேன் நாரி. இன்னும் காணோம். என்ன இருந்தால் அவருக்காக காத்திருக்குது. எதையாவது போட்டு கொடுத்துட்டு போய் படுக்கலானா? வந்த பாடு இல்லை. இதாரு வரது? அடக்கடவுளே, விஜய் வரான். விஜய், அம்மா உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வேண்டியாப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் சத்தியமா நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. வாப்பா வா, உள்ளே போகலாம். தயவு செஞ்சு தள்ளி போறீங்களா? இரிட்டேட் பண்ணாதீங்க. என்னாச்சுடா? ஏன் இம்பிட்டு கோவமா இருக்க? ஆமா, எங்கடா உன் பொண்டாட்டி இருக்கணும்? நீ மட்டும் வந்திருக்க? அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? ஆமா, விட்டுட்டு தான் வந்துட்டேன். என்ன இப்போ உங்களுக்கு? ஏப்பா விட்டுட்டு வந்துட்ட? ஏன், என்னாச்சு? நீ ஏன் ரொம்ப சந்தோஷமா கேட்குற? ஏன், உனக்கு என்ன? இல்ல, எப்பயும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஜோடியா சுத்துவீங்க. இன்னைக்கு என்னடா தனியா வந்திருக்கே, அதான் என்ன எதுன்னு கேட்கலான்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்கம்மா? சொல்லுங்க. ஏன்டா அந்த வீட்டோட மருமகளை பத்தி நான் கேட்கக்கூடாதா? அது மட்டும் இல்லை, உன் பொண்டாட்டி வேற. பாட்டி வீட்டில் இருக்கேன்னா அதனால விட்டுட்டு வந்திருக்கேன். வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு? முகத்தை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ 2 பேத்துக்குள்ள பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மேலும் கிளற வேண்டாம். அவனை பார்த்தாலே தெரியுது. இதுக்கு மேலே பேசணும் சண்டைக்கு வந்துடுவான். போகட்டும், எதுவும் பேச வேண்டாம். உங்க கேள்வி எல்லாம் முடிஞ்சுதா? நான் உள்ள போலாமா? ஆ சரிப்பா, தாராளமா உள்ள போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழிய விடுங்க. ஏப்பா இந்த பக்கம் இவ்வளோ வழி இருக்குல்ல, போப்பா. எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க போல. பார்த்துக்கிறேன். பொடே, மருமகனுக்கும் மகனுக்கும் சண்டை. ஆட்டத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு குத்தாட்டத்தை போட்டுற வேண்டியதான். நிச்சயதார்த்த தானுங்கோ, கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ. வாழை மீனுக்கு என்னாச்சு? மெண்டல் கணக்கு ஆடிட்டு இருக்கா? அதுவும் வீட்டுக்கு வெளியே நின்று. ஏய், யார் இது? நம்ம சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்குனே வந்தது. கொஞ்சம் நிமிந்து பாரு, யாருன்னு தெரியும். என்னங்க என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நீ மெண்டல் கிரிக்கு மாதிரி பாடிட்டு இருந்தீல, அப்பயே வந்துட்டேன். என்ன கையில புண்ணுன்னு எதேதோ கதையை கட்டிட்டு இருந்தா, கையை வச்சு இன்னைக்கு இந்த ஆட்ட ஆடுறா. அப்ப அத்தனையும் பொய். விஜய் வர வைக்கிறதுக்கு நீ போட்ட நாடகம் அப்படிதானே? ஐயா அது ஒண்ணும் இல்லைங்க, அது உண்மைதான். இது சும்மா ஆடிட்டு இருந்தேன். நீ இப்படி கிறுக்கி கணக்கா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீட்டுல ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு தெரியல. என்னடி நடந்தது? ஒண்ணும் இல்ல, விஜய் இப்பதான் வந்தான். என்ன சொல்ற? அதுக்குள்ள வந்துட்டானா? ஆமாங்க, வந்துட்டான். 2 பேரும் வந்தாங்களா இல்ல விஜய் மட்டுமா? விஜய் மட்டும்தாங்க வந்தான். என்ன சொல்ற? ஏன் மருமக பிள்ளை வரலையா? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, அவன் மட்டும் தான் வந்தான். கேட்டதுக்கு உங்க பாட்டி வீட்டுல இருக்கா, விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. உள்ளதான் இருக்காங்க. ஆமா, அவனா வந்தானா இல்ல நீ போன் பண்ணி ஏதாவது நாடகத்தை போட்டியா? சும்மா எல்லாத்துக்கும் என்ன சந்தேகப்படாதீங்க. அவனாதான் வந்தான், நான்லாம் எதுவும் சொல்லல. வேணா உள்ள போய் கேட்டுக்கோங்க. உடனே நம்பருக்கு இல்ல அதனாலதான் கேட்கறேன். முதல்ல கையா இருக்கு உடஞ்ச விளாட்ட. போதுமா? இப்படியே வெளியே நீ ஆடிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க உனக்கு பைத்தியம் முடிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. உள்ள போ முதல்ல. சரிங்க, போறேன். இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டான். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. தனியா விட்டுட்டு வரவும் மாட்டான் விஜய். போய் கேட்டு பார்ப்போம். இவ இவ்வளவு ஆட்டம் போடுறானா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. நம்ம சந்தோஷமா இருந்தாலும் யாருக்கும் பொறுக்காது. மூக்கு வேத்துரும் போல இவருக்கு. பாவம், சின்ன ஜிப்ஸுங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. இந்த மூளைக்கட்ட முதேவி ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. என்னது இது? தினேஷ் இன்னும் காணுமே. நம்ம வேற கடைக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்தோம். ஷோ, என்ன பண்றது? இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ண முடியாதே. அத்தைக்கு இது தேடிட்டு வந்துட்டா வம்பா போயிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். வரலைன்னா கிளம்பி போயிடலாம். அத்தை கிட்ட மாட்டினா அவ்வளோதான், நம்மளை புளிஞ்சு எடுத்துருவாங்க. அப்பாடா, ஒரு வழியா தினேஷ் வரான். இங்கேயே அவனை வச்சு பேசிட வேண்டியதான். அங்க நிக்கலாம் அந்நிய மாதிரியா இருக்கு. எங்கேயா நிக்கிறாங்க? நீ தினேஷே, வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். எதுக்கு நீ எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? வீட்லயே பேசிருக்கலாமே. வீட்டில் வச்செல்லாம் இதை பேச முடியாது தினேஷ், அதனால தான் அண்ணி இங்கே வெயிட் பண்ணிருக்கேன். அம்மா உங்களை வீட்டுல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரேன்னு. உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா இருக்கும். அப்படியா? நீ
சரி சொல்லுங்க நீ, என்ன விஷயம்? என்ன எதுவும் தெரியாத மாதிரி பேசுற? நேற்று நைட்டு வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தான் உன்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். அதான் நைட்டு சொன்னால நீ, யாருமே முடியாதுன்ட்டீங்க. பதிலுக்கு நான் என்ன பண்றது சொல்லுங்க. பேசாம பவிக்கிட்டேயும் என்னோட முடிவை சொல்லிடலான் இருக்கேன். என்ன சொல்ல போற? வீட்டில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? காதலிச்ச பிள்ளைய வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசுற? அதுக்காக நான் வீட்டோட மாப்பிள்ளையா போக முடியுமா நீ? வீட்டில் இருக்கவங்க தான் அதுக்கு ஒத்துக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாரு தினேஷ், வீட்டில் ஒத்துக்கலதான் எனக்கு புரியுது. அத்தை ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. உங்கள் அண்ணன் அதுக்கு மேலே. நானும் ஏதாவது பேசலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கும் போது நான் என்ன பண்ணட்டு சொல்லு. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன நீ முடிவு பண்ணிட்டீங்க? புரியல. அந்த பவின்னு சொன்னில, அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் நீ, ஆனால் இப்போ எதுக்கு கேட்குறீங்க? பேசாம நான் போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசி பார்க்குறேன். அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் கம்மன் இருங்க. யாருக்கிட்டையும் எதையும் போய் கேட்க வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம். விடுங்க அண்ணி. இல்லை தினேஷ், நீ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொண்ணை லவ் பண்ணின்னு மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தபோது கூட மற்றவங்க எல்லாரும் இன்சல்ட் பண்ணாங்க. நீ எவ்வளோ ஆசையாக உன் காதல் அந்த பொண்ணு மேலே செஞ்சுன்னு உன் கண்ணிலே தெரிஞ்சுது. அந்த மாதிரிலாம் என்னால் விட முடியாதுடா. அண்ணி வேண்டாம் அண்ணி. சில விஷயங்கள் நமக்கு ஒத்துரலைன்னா நம்ம அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல, வீணா உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்கள் மாசமா வேற இருக்கீங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அண்ணி. அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நான் பேசி பார்க்குற ஒரே ஒரு டைம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அவங்க வீட்டில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேணால் முடிவு பண்ணிக்கலாம். என்னால் இந்த விஷயத்தை ஏனோ தன்னோன்னு விட முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு. அப்படியெல்லாம் தண்ணி உன்னை விட்ட மாட்டேன் தினேஷ். நீ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். இதோ வயிற்றுல இருக்குல்ல, அந்த குழந்தை கூட எனக்கு 2வது பிள்ளை தான். நீ தாண்டா எனக்கு குழந்தை. உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா சொல்லு? அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. வீட்டில் இருக்கவங்க வேணால் உன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு உன் மேலே அதிகமான அக்கறை இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த பிள்ளை வீட்டில் பேசி சம்மதம் வாங்கிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு இருந்தால் நான் போதும். சரிங்க அண்ணி, இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். எப்போ போகலான்னு சொல்லுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு செக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம், சரியா? சரிங்க அண்ணி, நாளைக்கு என்னன்ட்டு சொல்லுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியா? நான் யாருக்குன்னே சொல்ல போகிறேன். வீட்டில் யாருமே நான் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் இதை வேற போய் சொன்னான்னா அவ்வளோதான். உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. சரி, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். சரிங்க அண்ணி, பார்த்து போங்க. நான் வேணா வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் தனியாக தானே வந்தேன், தனியாகவே போகிறேன். இல்லைன்னா அத்தை கேள்வி கேட்பாங்க. பார்த்து போங்க அண்ணி. சரி, வரேன். அண்ணி நமக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க. அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும்.